Hi guys, welcome to TamilTutEra. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஸோ பைத்தானில் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வந்து ஏதாவது நீங்கள் லாஜிக்ஸில் ஏதாவது ஒரு கண்டினியூஸ் ஃபார் லூப்பில் எங்கேயாவது பிரேக் பண்ணணும், ஒரு லாஜிக்லாம் எங்கேயாவது பிரேக் பண்ணி ஏதாவது ஐட்ரேஷனை திரும்பி வந்து ஸ்டாப் பண்ணுறது, இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி அதில் இருந்து திரும்பி பிகின் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே முக்கியமான கான்செப்ட் இது. இப்போ பிரேக் அண்ட் கண்டினியூ கான்செப்ட். ஸோ இது மோஸ்ட்லி எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இருக்குது. ஸோ பைத்தான்லேயும் வந்து நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ பைத்தானில் இப்போ நம்ம டெமோ கோடிங் போகலாம். ஸோ இதான் என்னோட பைத்தான் நோட் புக் நான் நியூவாக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நியூ சாப்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ சிஹெச் சாப்டர் 16 break and continue statement. ஓகே, ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது இஃப் கண்டிஷன் போட்டால் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஐட்ரேஷன்லேருந்து பிரேக் பண்ணுறது, இல்லை ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து எனக்கு அதை பர்டிகுலர் ஐட்ரேஷனில் பர்டிகுலர் இடத்துல மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு திரும்பி கண்டினியூ பண்ணுறது, இது எல்லாமே வந்து பிரேக் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டில் பாசிபிள் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபார் நம்பர்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 100. ஸோ ஒரு 100 சீக்வன்ஸ் ஆஃப் ரேஞ்சில் வந்து நம்பர்ஸில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் எண்டில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸில் வந்து எனக்கு ஸ்கிப் பண்ணணும். ஐ மீன் பிரேக் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணிவிட்டு வேறு லூப் போட்டு வெளியில் வரணும், லூப் ஐட்ரேஷன்லேருந்து. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து 50த்லையோ 60த்லையோ அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து பிரேக் ஆகணும் அப்படின்றத இங்கே நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஸோ ஃபார் லூப்புக்குள்ளே இஃப் நம்பர் டபுள் ஈக்குவல் டு 60. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சுன்னா எனக்கு வந்து லூப் போட்டு வெளியில் வந்துடணும். ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே பிரேக் ஸ்டேட்மெண்ட், ஸோ பிரேக் கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இந்த பிரிண்ட் எதுக்குன்னா, ஸோ இதில் வந்துட்டு 0 to 59 வரை வந்து பிரிண்ட் ஆகிட்டு, ஸோ 61 இடத்துல வந்து எக்ஸிட் ஆயிரும். ஸோ அந்த எந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகுதுன்றத செக் பண்ணுறதுக்காக இங்கே நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் நம்பர்ஸ், ஸோ எண்டில் வந்து ஸ்பேஸ் விட்டுறேன். ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சாரி நம்பர்ஸ், ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ 0 to 59 வரை வந்துச்சு. ஸோ 16 வர நேரத்தில் ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூனால பிரேக் ஆயிடுச்சு. ஸோ ஏதோ பர்டிகுலர் பாயிண்டில் வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து லூப் பிரேக் ஆகணும் அப்படின்னா, ஸோ அந்த கண்டிஷன் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்து லூப் ஐட்ரேஷன் வந்து கண்டினியூ ஆகாது, அங்கேயே வந்து ஸ்டாப் ஆயிரும். இப்போ இன்கேஸ் வந்து எனக்கு ஏதாவது லூப்பில் வந்துட்டு எனக்கு வந்து 10 இடத்துல மட்டும் ஸ்கிப் ஆகிட்டு எனக்கு வந்து திரும்பி கண்டினியூ ஆகணும் லூப் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0 to 59 இருக்குது. எனக்கு வந்து 15ஓ 16ஓ எனக்கு வந்து தேவை இல்லாட்டி எனக்கு வந்து 20 எனக்கு தேவையில்லை. ஸோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ 20 மட்டும் எனக்கு இந்த இடத்துல மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு திரும்பி 21லேருந்து திரும்பி ஐடிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகணும். அந்த மாதிரி சினாரியோஸ் வரும்போது நீங்கள் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் நம்பர் இன் ரேஞ்ச் ஆஃப் 10 கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் பாருங்க என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இஃப் நம்பர் ஈக்குவல் டு 5. ஸோ இப்போ ஃபைன்ற நம்பர் மட்டும் டிஸ்பிளே ஆகாது. 0 1 2 3 4 வரும், 5 வராது, திரும்பி 6 7 8 9 அது வரை வரும். ஸோ இது எப்படி வந்து அச்சீவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துட்டு, ஸோ எப்பயும் போல் பிரிண்ட்டை கொடுக்குறோம். ஸோ பிரிண்டில் வந்து நம்பர் கொடுத்து, ஸோ எண்டு கொடுத்துட்டு, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரேஞ்சு டிஸ்பிளே பண்ணுறேன் 0 to 9 வரை. ஸோ இது ஒன்றுனா லூப் ஆகிட்டே இருக்கும். ஸோ லூப் ஆன நேரத்தில் வந்துட்டு ஸோ 5ன்ற நம்பர் லூப்பில் வந்துச்சு அப்படின்னா, ஸோ இது கண்டினியூ பண்ணும். ஸோ பிரேக் ஆகாது. ப்ரீவியஸாக வந்து இந்த பர்டிகுலர் கண்டிஷன் வரும்போது இந்த லூப் ஐட்ரேஷன் வந்து பிரேக் ஆயிரும். பட் இது வந்து இந்த பர்டிகுலர் 5 மட்டும் டிஸ்பிளே பண்ணாமல் திரும்பி கண்டினியூ ஆகும். திரும்பி லூப் வந்து பிகின் ஆகும். எதுலேருந்து பிகின் ஆகும்னா, ஸோ 5க்கு அப்புறம் 6லேருந்து திரும்பி பிகின் ஆகி திரும்பி ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ 9 வரை ரன் ஆகும். ஸோ அந்த இடத்துல 5 மட்டும் இருக்காது அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போனா இது வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறது. ஸோ அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் ஸ்கிப் பண்ணி கண்டினியூ பண்ணுறது லூப் ஐட்ரேஷனில். ஸோ அதுதான் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 இருக்குது, 5 இல்லை. அந்த 5 வந்து திரும்பி ஸ்கிப் பண்ணிட்டு திரும்பி கண்டினியூ ஆயிருக்கு லூப்பு 6 7 8 9. ஸோ இதுதான் பைத்தானில் பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.